ஊட்டிக்கு சென்ற பிரியாவும் கார்த்திக்கும் 3 நாள் ஹனிமூன் முடிந்துவிட்டு ஊருக்கு திரும்புவதற்கு தயாராக இருந்தார்கள். அப்பொழுது பிரியா கார்த்திக்கிடம் சொன்னாள், இந்த 3 நாள் எனக்கு போனதே தெரியல. நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். ஆனாலும் இந்த இடத்த விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லை என்று அவள் சொல்லவும், எனக்கும் தான் பிரியா, என்ன பண்றது, நம்ம ஊருக்கு தானே போயாகணும் என்று அவன் சொல்லவும், நீ சொல்றது புரியுதுதான் எனக்கு, ஆனாலும் நம்ம கிளம்பலாம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஒரு பிசினஸ் விஷயமா இங்க வந்து பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா என்னங்கிறத நம்ம ஒரு முடிவு எடுப்போம். நீ இங்க இருக்கிற மாதிரி அதுக்கான வழியை நம்ம வகுக்கலாம் என்று அவன் சொல்லவும், அது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் என்று பிரியா சொல்லவும், பிரியா, நீ இங்க இருக்கிறது ஹாப்பி தான், அப்புறம் உங்க அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இருந்தா உனக்கு ஓகேவா என்று அவன் கேட்கவும், அவங்கள விட்டுட்டு வர்றது கஷ்டம்தான், ஆனாலும் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, அவங்களும் இந்த இடத்துக்கு அப்பப்ப வந்து என் கூட தங்கிட்டு போவாங்க இல்ல, அந்த சாக்க வச்சு அவங்க எங்கேயாச்சும் இப்படி வரட்டும், அதுக்காகவே நான் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று அவள் சொல்லவும், அதுவும் சரிதான், நம்ம 2 பேரும் இப்படியே எல்லார பத்தியும் யோசிச்சுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோ, நம்மளுக்காக யோசிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க என்று அவன் சொல்லவும், என்ன கார்த்திக் அப்படி சொல்ற, நம்ம பெத்தவங்க நம்மள நினைக்காம விட்டுருவாங்க, அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. மாமாவும் சரி அத்தையும் சரி நம்ம 2 பேரும் எப்பவுமே நினைச்சிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி எங்க வீட்டுல எங்க அம்மாவும் சரி எங்க அப்பாவும் சரி நம்ம 2 பேரும் எப்பவுமே நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. நீங்க ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க என்று அவள் கேட்கவும், ஹே லூசு, நான் நம்ம பெத்தவங்களை எல்லாம் சொல்லவே இல்லை, நான் மத்தவங்கள சொன்னேன். நீ விட்டா பேசிட்டே இருப்ப, லக்கேஜ் எல்லாம் எடுத்து கார்ல வச்ச என்று அவன் கேட்கவும், எல்லாம் வச்சாச்சு, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுதான் இப்ப கையில வச்சிருக்கேன், அதை எடுத்து கொண்டு போய் வச்சிட்டேம்னா நம்ம ஊட்டில இருந்து கிளம்பலாம். எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் நம்ம கீழே போறதுக்கு. மத்தியானம் லஞ்சை அங்க முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போக வேண்டியதுதான் என்று பிரியா சொல்லவும், மேடம் டைமிங் எல்லாம் பார்த்து வச்சிட்டீங்க போல, கரெக்டா சொல்றீங்க என்று கார்த்திக் கேட்கவும், இல்ல கார்த்திக், நான் சும்மா உங்ககிட்ட சொன்னேன், அது கரெக்டா இருக்குமாங்கிறது எனக்கு எப்படி தெரியும் என்று அவள் கேட்கவும், நீ சொல்றது கரெக்ட் தான் பிரியா, எப்படியும் நம்ம கீழே இறங்க ஒரு 2 hours ஆகும். மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டுட்டு நம்ம போறதுக்கு கரெக்டா தான் இருக்கும். நம்ம கீழே இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் நம்ம வரணும், ஓகேவா என்று சொல்லிக்கொண்டே இருவரும் அப்படியே காருக்கு சென்றார்கள். காரில் லக்கேஜ் அனைத்தையும் வைத்துவிட்டு அவர்கள் காரை எடுத்துக்கொண்டு ஊட்டியில் இருந்து அவர்கள் ஊருக்கு கிளம்பினார்கள். இப்படியே அவர்களுடைய 3 நாள் ஹனிமூன் நல்லபடியாக முடிந்ததை நினைத்து அவர்கள் பேசிக்கொண்டே சென்றார்கள். இங்கு கனகவல்லியும் சுந்தரேசனும் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பணும், எப்போன்னு தெரியல, கார்த்திக் போன் பண்ணானா, அவங்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாமா என்று கனகவல்லி கேட்கவும், ஆமா, என்கிட்ட வீட்டோட ஒரு சாவி இருக்கு, அவங்க வராட்டினா என்ன, நம்ம போய் வீட்டை கிளீன் பண்ணி வச்சா கூட அவங்க வந்துடுவாங்க, நம்ம ஊருக்கு கிளம்பலாம் என்று கனகவல்லி சொல்லவும், இங்கு உள்ள அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அவர்கள் ஊருக்கு கிளம்பி அவர்கள் ஒரு 4 மணி நேரத்தில் ஊருக்கு சென்றடைந்தார்கள். வீட்டிற்கு சென்ற பிறகு அங்கு உள்ள வேலை அனைத்தையுமே முடித்துவிட்டு அவர்கள் அங்கு உட்காரவும், அம்மா அடியோ, எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க, இன்னும் பசங்க வர வேண்டியதுதான் பாக்கி என்று அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். இங்கு கார்த்திக்கும் பிரியாவும் கீழே சென்ற பிறகு சுந்தரேசனுக்கு போன் செய்தார்கள். ஹலோ அப்பா, நாங்க ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கோம்ப்பா என்று அவன் சொல்லவும், நீங்க ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க, நாங்க ஊருக்கே வந்துட்டோம் என்று அப்பா சொல்லவும், என்னப்பா சொல்றீங்க என்று கார்த்திக் ஆச்சரியமாக கேட்கவும், ஆமாடா, நாங்க இப்ப சென்னையில தான் இருக்கோம், எங்களுக்கு அங்க இருக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சு, சரி நீங்க வரதுக்கு முன்னாடி வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணி வைக்கலான்னு நாங்க முன்னாடியே வந்துட்டோம். அப்பா, உங்ககிட்ட ஒரு கீ இருந்தது இல்லையா, நான் சுத்தமா மறந்துட்டேன் என்று அவன் சொல்லவும், ஆமா, உங்க அம்மா தான் சொன்னா, அதனாலதான் வந்தேன், இப்பதான் வீட்டை எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு உங்க அம்மா இப்பதான் உட்கார்ந்து இருக்கா என்று சுந்தரேசன் சொல்லவும், ரொம்ப சந்தோஷப்பா, அப்பா நீங்க பாத்து இருங்க, நாங்க வந்துடும் என்று கார்த்திக் சொல்லவும்,
நாங்க பார்த்து இருக்கோம்ப்பா, நீ பார்த்து பொறுமையா வண்டியை ஓட்டிக்கிட்டு பிரியாவை கூட்டிக்கிட்டு வா, பார்த்து வாப்பா என்று சுந்தரேசன் சொல்லவும் சரிப்பா என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அங்கு பிரியா கார்த்திக்கிடம், என்னங்க, என்ன ஊருன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சு என்று கேட்கவும், பிரியா உனக்கு சர்ப்ரைஸ், அம்மாவும் அப்பாவும் சென்னையில தான் இருக்காங்க என்று சொல்லவும், என்னங்க சொல்றீங்க, மாமா அத்தை சென்னையில தான் இருக்காங்களா என்று அவள் ஆச்சரியமாக கேட்கவும், அம்மாவும் அப்பாவும் காலையில தான் வந்தாங்களாம், வந்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்மளுக்கு எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க, உனக்கு அங்க போனா ரெஸ்ட் தான், நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவும், ஏங்க எனக்கு மாமாவும் அத்தையும் ஊருக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க திடீர்னு மாமாவும் அத்தையும் ஊருக்கு வந்துட்டாங்க, அங்க இருக்க போறோன்னு தானே சொல்லி போனாங்க என்று பிரியா கேட்கவும், தெரியவில்லை பிரியா, நான் போன்ல எந்த விஷயத்தையுமே கேட்கல, அவங்க இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்து பேசினேன் என்று சொல்லிட்டு போனை வச்சிட்டேன், நம்ம எதுவா இருந்தாலும் ஊர்ல போய் பேசிக்கலாம் சரியா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அப்படியே சென்னையை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். இங்கு சந்தோஷம் காயத்ரியும் அவர்களுடைய சைட்டு வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது, காயத்ரி இங்க 2 நாள் வேலை இல்லைன்னு நான் நேத்தே சொன்னேன்ல. ஆமா சந்தோஷ், நம்ம இங்க வேலை இல்லாததோட நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாமா என்று காயத்ரி கேட்கவும், போயிட்டு வந்துடலாம், நீ ஒன்னு பண்ணு, அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் நம்ம வெளியூர்ல ஒரு சைட்டு வேலையா இருக்குன்னு சொல்லு, ஏன்னா அவங்க ஊருக்கு போகலான்னு சொன்னா அவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க, அதனால நீ ஒரு சைட்டை பார்க்க போறன்னு சொல்லிட்டு கிளம்பு, அவங்க பார்த்து இருந்துப்பாங்க தானே என்று சொல்லவும், அதெல்லாம் அப்பாவும் அம்மாவும் இருந்துப்பாங்க, நம்ம எப்ப கிளம்பலாம் என்று சொல்லவும், இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு, இப்ப கிளம்புனா அன்டைம் ஆயிடும், நம்ம காலையில சீக்கிரமா வேணா கிளம்பிட்டு என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு அங்க வீட்டுல என்னென்ன வேலை இருக்குங்கிறத மட்டும் சொன்னா அதை முடிச்சு கொடுத்துடுவான் என்று சந்தோஷ் சொன்னான். நம்ம ஒரு 2 நாளைக்கு அங்க ஸ்டே பண்ணிக்கலாம் என்று அவளிடம் சொல்லவும், சரி என்று இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு சென்றார்கள். சரி சந்தோஷ், நான் அம்மா கிட்ட போய் பேசுறேன், நீங்க என்னங்கிறத நான் உங்களுக்கு ஈவினிங் சொல்றேன் என்று சொல்லவும், சரி என்று சொல்லிவிட்டு காயத்ரி வீட்டுக்குள் சென்றதும் அவள் வந்த அசதியில் அப்படியே போய் கட்டிலில் அமர்ந்தா. என்னம்மா காயத்ரி, வேலை ரொம்ப அதிகமா என்று அம்மா கேட்கவும், ஆமாம்மா இன்னைக்கு சைட்ல கொஞ்சம் வேலை அதுதான் என்று சொல்லிக்கொண்டு அவள் கை கால் மூஞ்சை கழுவி விட்டு வந்து அம்மா கொடுத்த காப்பியை வாங்கி குடித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அம்மாவிடம், அம்மா எங்களுக்கு இங்க உள்ள சைட்டு வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ ஒரு 2 டேஸ் நாங்க வெளியூர்ல வந்து அந்த வேலையை பார்க்கணும், அதனால நான் ஒரு 2 நாள் சந்தோஷ் கூட ஊருக்கு போகணுமா, நீங்க 2 பேரும் இங்க பார்த்து இருங்க, நான் ஒரு 2 நாள் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று காயத்ரி சொல்லவும், என்னம்மா கல்யாணம் பண்ண போற புள்ள எப்படி நைட்ல எல்லாம் போய் வெளியில தங்கலாமா என்று அம்மா கேட்கவும், அம்மா இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிறதுனால என்னை விடுவதற்கு பயப்படுறீங்க, ஆனா நான் மட்டும் இருந்தா போய் தானே ஆகணும், அதெல்லாம் ஒன்னும் இல்லை, நான் யார் கூட போறேன், சந்தோஷ் கூட தானே போறேன், நான் போயிட்டு பார்த்து பத்திரமா வந்துடுறேன், நீங்க இங்க இருங்க என்று சொல்லிவிட்டு, சரிம்மா அப்ப எப்ப கிளம்புற என்று அம்மா கேட்கவும், நாளைக்கு காலையில தான் போறோம், போயிட்டு ஒரு 2 நாள் நாங்க வந்துடுறோம், உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்க இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க என்று அப்பாவையும் பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்றாள். அப்பொழுது காயத்ரியின் அப்பா அவளிடம், என்னம்மா பிள்ளை வெளியூருக்கு போறேன்னு சொல்றா என்று கேட்கவும், எப்பொழுதுமே போய் செய்கிற வேலை தாங்க, அது மாப்பிள்ள கூட தானே போறா, அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். சந்தோஷும் காயத்ரியும் அவர்கள் சொன்னது போலவே அவர்கள் ஊருக்கு கிளம்பி சென்றார்கள். அங்கு அவனது நண்பனை பார்த்து அந்த வீட்டில் உள்ள சில வேலைகளை முடிக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்து கிளம்பினார்கள். போகும்போது அவர்களுடைய திருமணத்தை பற்றியே பேசிக்கொண்டே சென்றார்கள். காயத்ரி, அப்பொழுது சந்தோஷ், நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க என்ன லவ் பண்ணுவீங்க, என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு, அப்படின்னா நான் லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா நீங்க என்ன லவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா என்று காயத்ரி சொல்லவும், ஏன் காயத்ரி அப்படி சொல்ற, ஏன் உன்னை நான் லவ் பண்ண கூடாதா என்று அவன் கேட்கவும், அச்சச்சோ சந்தோஷ், லவ் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லல,
என்னைய நீங்க லவ் பண்ணீங்களேன்னு எனக்கு பெருமையா இருக்குன்னு தான் நான் சொல்றேன் என்று அவள் சொல்லவும், என்னன்னு தெரியல காயத்ரி, நீ என்கிட்ட பேசின விதம், நீ என்கிட்ட பழகுன விதம், எனக்கு ஆபீஸ்ல ஹெல்ப் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏதோ என் மனசு உன்னையே சுத்தி சுத்தி வந்துச்சு. அப்ப எனக்குள்ள நான் ஒரு கேள்வி கேட்டப்ப அது காதலா இருக்குமோன்னு எனக்கு என்னன்னு தோன்றுச்சு. அதனாலதான் நான் உன்னை காதலிச்சேன் என்று சந்தோஷ் சொல்லவும், எனக்கு தெரியும் சந்தோஷ், நீங்க என்ன எவ்வளவு காதலிக்கிறீங்கன்னு தெரியும். நம்ம காதலை நீங்க சொல்ல வந்தப்போ உங்க கண்ணுல இருந்த ஈர்ப்ப நான் கவனிச்சேன் என்று அவள் சொல்லவும், அப்படியா, கண்ணுல இருந்த ஈர்ப்ப கவனிச்சியா என்று அவன் சொல்லவும், ஆமா, உங்க கண்ணுல உள்ள ஈர்ப்ப நான் கவனிக்க தான் செஞ்சேன் என்று காயத்ரி சொன்னாள். பார்த்தா அப்படி தெரியலையே, லவ் பண்ணி 2 மாசம் ஆக போகுது, ஆனாலும் அது மாதிரி எதுவுமே எனக்கு தோணலையே என்று அவன் சொல்லவும், இல்ல உங்க கண்ணுல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு, அப்போ உன் கண்ணுல இல்லையா, உன்கிட்ட இல்லையா என்று அவன் கேட்கவும், நீங்க என்ன சொல்றீங்க என்று அவள் கேட்கவும், ஈர்ப்பு இருந்துச்சுன்னு சொல்றியே, அந்த ஈர்ப்பு என்னைக்காச்சும் உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சா என்று அவன் கேட்கவும், சந்தோஷ் நீங்க என்ன சொல்றீங்க என்று அவள் கேட்கவும், இல்ல லவ் பண்ணி 2 மாசம் ஆச்சு, அட்லீஸ்ட் ஒரு முத்தமாச்சு எனக்கு கொடுத்திருக்கியா என்று அவன் கேட்கவும், என்னது முத்தமா என்று அவள் ஆச்சரியமாக இரு கண்களை விரித்து கேட்கவும், ஆமா முத்தம்தான் கேட்டேன், உங்ககிட்ட என்ன வேற ஏதோ கேட்டேன்னா முத்தம் தானே கேட்டேன் என்று அவன் சொன்னான். போங்க சந்தோஷ், எனக்கு வெக்கமா இருக்கு, நான் முத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் என்று அவள் சொல்லவும், அம்மா உன்கிட்ட நான் எதுவுமே கேட்கல என்று சொல்லிக்கொண்டே அப்படியே காயத்ரியை அவன் சீண்டிக் கொண்டே இருவரும் ஊரை சென்றடைந்தார்கள். ஊருக்கு சென்ற பின்பு அவனுடைய நண்பனை பார்த்து பேசிய பிறகு அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டில் உள்ள வேலையை எல்லாம் எப்படி சரி செய்வது என்று இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சந்தோஷ், இந்த வீடு இப்படிதான் இருக்கும், இதை கொஞ்சம் நல்ல விதமா மாத்தணும், நீங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்களேன் என்று கேட்கவும், நாளைக்கு என் ஃப்ரெண்டு தானே வரேன்னு சொல்லி இருக்கான், அவன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா அவன்கிட்ட என்ன ஐடியான்னு கேட்டுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்னு பண்ணலாம், சரியா என்று சொல்லவும், சரி சந்தோஷ், நீங்க போய் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம் என்று காயத்ரி சொல்லவும், அவன் அங்கு அறைக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு இருவரும் அமர்ந்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடிந்த பிறகு இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது, சரி காயத்ரி, நீ டயர்டா இருப்ப, போய் தூங்கு, நானும் தூங்க போறேன் என்று சொல்லவும், சரி என்று அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு செல்லலாம் என்று முற்பட்ட போது அவள் எதிர்பார்க்காத போது காயத்ரியை பிடித்து அவன் இழுத்து அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டான். அவனுடைய அணைப்பு அவளுக்கு பிடித்திருக்கவும் அவள் அப்படியே அமைதியாக இருந்துவிட்டு அவளுடைய கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுக்கவும் அதையும் அவள் வாங்கி கொண்டாள். பிறகு அவள் சுதாரித்தவாறு அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். சந்தோஷ், என்ன பண்றீங்க, ஏன் திடீர்னு இப்ப என்னைய கட்டிப்பிடிச்சிங்கன்னு கேட்கவும், என்னன்னு தெரியல, உன்னை கட்டிப்பிடிக்கணும்னு போல எனக்கு தோணுச்சு என்று சந்தோஷ் சொல்லவும், பிறகு சாரி காயத்ரி என்று அவளிடம் சாரி கேட்டுவிட்டு அறைக்கு சென்று விட்டான். இவளும் சந்தோஷ் கட்டிப்பிடித்ததை நினைத்து கொண்டு அப்படியே அறைக்கு சென்று விட்டார்கள். இருவரும் கட்டிப்பிடித்ததை நினைத்து அப்படியே அவர்கள் கனவு லோகத்தில் மிதந்து கொண்டிருந்தார்கள். எதுக்காக நான் காயத்ரிய அப்படி கட்டிப்பிடித்தேன், அவ கன்னத்துல முத்தம் கொடுத்தேன், என்னை மீறி என்ன உணர்வு எனக்குள்ள வந்துச்சு என்று அவன் தன்னை தானே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தான். இங்கு இவள் சந்தோஷ் கட்டிப்பிடித்ததை நினைத்து அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்ததை நினைத்தும் அவள் அப்படியே சொர்க்கலோகத்தில் மிதப்பது போல அவள் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள். இங்கு அனுவும் பிரகாசும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அனு, உனக்கு சீமந்தத்துக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும், உங்க மாமாவும் அத்தையும் வந்துட்டாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க கிட்ட நம்ம போய் பேசிட்டு வந்துடலாமா என்று பிரகாஷ் கேட்கவும், சரிங்க, நம்ம போக வேணாம், மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம சீமந்தம் பண்ணிடலாம் என்று சொல்லவும், சரி என்று பிரகாஷ் சந்தோஷமாக சொன்னான். பிறகு சரசுவை அழைத்து, அக்கா, மாமாவும் அத்தையும் வரேன்னு சொல்லி இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுங்க என்று சரசிடம் சொல்லவும், என்னம்மா, என்ன விசேஷம் என்று அவள் கேட்டாள். உங்களுக்கு தெரியாததா,
எனக்கு சீமந்தம் பண்றதுக்காக மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் நாங்க பேசலான்னு இருக்கோம். ஆனா இந்த விவரத்தை அவங்க கிட்ட சொல்லல. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்த சொல்லணும்க்கா. இப்ப வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்று இவள் சொல்லவும், சரி என்று இவள் கிச்சனுக்கு சென்று தேவையான வேலையை செய்து கொண்டிருந்தாள். இந்த வேலையை செய்து முடிக்கவும் சுந்தரேசனும் கனகவள்ளியும் வரவும் சரியாக இருந்தது. அப்பொழுது அனு, வாங்கம்மா வாங்கத்த என்று வரவேற்று சோபாவில் அமர வைத்தாள். என்னம்மா, ஊர்ல இருந்து காலையில வந்துட்டு உடனே கூப்பிடவும் உங்களுக்கு அசதியா இருக்கா என்று கேட்கவும், இல்லம்மா அப்படியெல்லாம் இல்ல, நானே உன்னை பார்க்க வரலான்னு தான் இருந்தேன். அந்த பழத்தெல்லாம் வாங்கிக்கோ என்று மருமகளுக்கு வாங்கி வந்த பழத்தை அனைத்தையும் கையில் கொடுக்கவும் அவள் சந்தோஷமாக வாங்கி வைத்து கொண்டாள். ஏண்டாமா, எங்களை எதுக்கு வர சொன்ன என்று சுந்தரேசனும் கனகவள்ளியும் கேட்கவும், சொல்றேன் மாமா, வெயிட் பண்ணுங்க என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கவுமே மேலிருந்து பிரகாஷ் வந்து, வாங்க சித்தப்பா, வாங்க சித்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வர சொன்னேன், வெயிட் பண்ணுங்க சொல்றேன் என்று அவர்களிடம் சொல்லிக்கொண்டு அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹனிமூன் முடிந்து கார்த்திக்கும் பிரியாவும் சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமாக தன் மகனும் மருமகளும் வரப்போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் சென்னை வந்து வீட்டு அனைத்தையும் கிளீன் செய்துவிட்டு அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கனகவள்ளியும் சுந்தரேசனும் சந்தோஷ் காயத்ரியும் அம்மாவிடம் சைட்டை பார்க்க செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு வீட்டை அவர்கள் வேலை செய்வதற்காக சென்றார்கள். எதிர்பாராமல் கொடுத்த முத்தத்தை நினைத்து காயத்ரி மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கு தன் மனைவிக்கு சீமந்தம் நடக்க ஏற்பாடு செய்யலாம் என்று பிரகாஷ் சொல்லவும், அது விஷயமாக பேச வேண்டும் என்று அனுவிடம் சொல்லவும், வீட்டிற்கு மாமாவும் அத்தையும் வருகிறார்கள் என்று சொல்லவுமே பிரகாஷுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அனுவுக்கு நல்லபடியாக வளகாப்பு போடுவார்களா? காயத்ரி சந்தோஷுடைய ஈர்ப்பு ஒற்றுமையாக இருக்குமா? இது அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்ப தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.